பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தை. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ மெய் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரவத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? மெய்யான தேவனா. மெய்யான உண்மையுள்ள தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவர் எல்லா நாட்டிலையும் நிரம்பி இருக்கிற தேவன், எல்லா தேசத்திலையும் அவர் இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை எந்த ஒரு மனிதனாலையும் அடக்கி வைக்க முடியாது. தெய்வத்தை மனுஷன் அடக்க முடியுமா? அடக்க முடியாதுல்ல. அப்போ இந்த தெய்வம் ஜீவனுள்ளவர். இந்த ஜீவனுள்ள தேவனை எந்த மனிதனாலையும் அடக்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த தேவன். அடுத்து பாருங்கள், அவர் தான் நித்திய ராஜா. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் 5 வருஷத்துக்கு ராஜா, இல்லைன்னா 10 வருஷத்துக்கு, 15 வருஷத்துக்கு, 30 வருஷத்துக்கு ராஜா. ஆனால் நித்திய ராஜா என்றால் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கிறவர் அவர் ராஜா. அடுத்து பாருங்கள், அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய கோபத்தினால் என்ன அதிருமா? பூமி அதிரும். அவருடைய உக்கிரவத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். அவருடைய உக்கிரவனா, அவருடைய பயங்கரமான பலத்த கோபத்தை, உக்கிரவத்தை ஜாதிகள் சகிக்க முடியாது. அப்படிப்பட்ட மகாராஜாவை ஆராதித்து பாருங்கள். அவரே மெய்யான தேவன்.